திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் மூன்றாவது லிங்கமாக காட்சி தருவது யமலிங்கம். இவர் தெற்கு திசையிலிருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார். இந்த யமலிங்கம் இங்கு உருவாவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கலாம். ஒருமுறை யமன் சிவனை பார்த்து, ஆதிமூலவனே, மனிதர்கள் என்னை உயிரை வாங்க வந்துவிட்டான் என்று ஏசுகிறார்கள். யமன் என்பதால் என்னை யாரும் வணங்குவதும் இல்லை. என்னை வணங்கினால் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். பயம் மட்டுமே என்னிடம் உள்ளது. யம பயம் போக்கவும் என்னை வணங்கவும் நான் என்ன செய்ய வேண்டும் இறைவா என்றார். அதற்கு சர்வேஸ்வரனே மலையாக வீற்றிருக்கும் திருவண்ணாமலையை நீ கிரிவலம் செய்தால் நான் அங்கு லிங்கமாக காட்சி தருகிறேன். அந்த லிங்கத்தை மனிதர்கள் வணங்குவதால் அவர்களுக்குள் இருக்கும் யம பயம் போகும் என்று அசரீதியாக தெரிவித்தார். இதனாலேயே அங்கு யமலிங்கம் தோன்றியது. இதை யார் வணங்க வேண்டும் என்றால், கணவன் மனைவியை பிரித்தவர்கள், பிறருடைய வாழ்க்கையை பறித்தவர்கள், பெற்றோர்களும் முதியோர்களும், உடல் ஊனமுற்றவர்களும், உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அவர்களுக்கு உதவ மறுத்தவர்களும், மரண பயம் தொடர்ந்து கனவில் வந்து கொண்டே இருந்தாலும் சாதுவான பிராணிகளை வதைப்பவர்களும் இந்த லிங்கத்தை மல்லிகை அல்லது வில்வ மாலைகளை சூட்டி வணங்க வேண்டும். யமகண்டத்தில் எள் விளக்கேற்றினால் பயம் நீங்கும். பக்தர்களுக்கு ஏதாவது தானமாக வழங்கினால் யம பயம் நீங்கும். அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம்.